வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மெத்தேடை வச்சு கேரளா லாட்ரிக்கு 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம 25 நாள் வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இந்த ஒரு மெத்தேடை வச்சு நீங்கள் ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களும் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுற நம்பர்களும் கண்டிப்பாக 25 நாள் வின்னிங் எடுக்கலாம். இதை கரெக்டாக மேட்ச் பண்ணி விளையாண்டா 3 நம்பர் வின்னிங்கே கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 10 வின்னிங் கூட எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எந்த மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி நம்ம அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு வின்னிங் நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறோங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தேடை வச்சு நம்ம 100% வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா ரெகுலராகவே அதே மாதிரி நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம இப்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதாவது 10:30 மணிக்கு ரிசல்ட்டு, ஜாக்பாட் ரிசல்ட் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா ஜாக்பாட் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, அந்த வெப்சைடுக்குள்ளார போனீங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லாமே ஷோவாகும். இதில் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு அதிகமாக பாஸ் ஆகும். அதே மாதிரி 11:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் நமக்கு சில நாள் வின்னிங் நம்பர்ஸ் தான் கிடைக்கிது. இப்போது நமக்கு இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு கூட அப்படியே ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. 0:34 11:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு நமக்கு கேரளா லாட்ரிக்கான வந்த ரிசல்ட்டு 0:35 ஒரு நம்பர் மேலே போய் நமக்கு அப்படியே அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு இதில் கொடுத்த ஆல் போர்டு நம்பரும் 3 4 கொடுத்துருந்தாங்க. கொடுத்த மாதிரியே சி போர்டில் நமக்கு 5ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 0ங்கிறது எடுத்திருந்தோம். அது ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 0ங்கிறதும் பாஸ் ஆயிருந்துச்சு. ஏசி 05ங்கிறதும் நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம். 3 நம்பருக்கு பார்த்திங்கன்னா 0.95ன்னு கொடுத்துட்டோம். வந்தது 0.35. டெஸ்ட்டு மிஸ்ஸு. நமக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். 5-0ங்கிறதெல்லாம் பாஸ் ஆயிருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ கூட வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போது நம்ம இதில் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸையும் பயன்படுத்தியும் இந்த 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டையும் பயன்படுத்தி நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் இந்த ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நடந்த கார்னியா ப்ளஸ்ஸு ட்ராவு வின்னிங் நம்பர்ஸை வச்சு தான் அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் பார்த்துக்கலாம். மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுத்து நிறையா நம்பர்கள் வின்னிங் எடுக்கிற நம்பர்கள் இருக்குங்க. மிஸ்ஸின் நம்பரு வந்ததுமே நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா 2:30 மணிக்கு உங்களுக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் ஷோவாயிரும். 3:08க்கு ரிசல்ட்டும் இதிலே வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து உங்களுக்கு வின்னிங் கொடுக்குன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ரெகுலராக கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் என்ன நம்பர்ஸ் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8 7 இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர் நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ட்ராவாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் நமக்கு ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 8 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 100% ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணலாம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே கண்டிப்பாக சொல்கிறேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா
இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் நமக்கு 8ம் 7ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. இந்த கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதே மாதிரி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 0. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் ஏ போர்டு நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வரும். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இந்த ஒரு மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் 8ஐயும் 0வையும் கூட்டினா நமக்கு 8ன்னு தான் கிடைக்கும். அப்போது இந்த மெத்தேட்லேயும் நமக்கு 8ங்கிறது கிடைக்கிது. அப்போது ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நமக்கு 8ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் கிடச்சிருக்கு. அப்போது ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் வந்து 8ஆம் நம்பருங்கிறத ஸ்ட்ராங்காகவே வைக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 100% இருக்குது. சிங்கிள் நம்பராக கூட எடுத்துக்கலாம். இந்த 2 மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் இது இல்லாமல் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாகவும் இருக்குது. 3க்கு 8 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5க்கு 8 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நான் சிங்கிள் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பருங்கிறதும் நமக்கு இன்னொரு மெத்தேடில் கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வந்து எல்லா நம்பர்களுமே எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடு மட்டும்தான் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடையும் நீங்கள் உங்கள் கெஸ்டிங்கில் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், நல்ல ஒரு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 035 பெருக்கல் 99ன்னு போடையில் இந்த ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் 4 நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 5ன்னு கிடச்சிருக்கு. இதிலருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் பாட்ஸ் நம்பரில் வந்தால் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பர்லையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் மேட்ச்சாக இருந்துச்சுனால் மட்டுமே ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதாவது வந்து நான் இந்த ஒரு மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி 3 மெத்தேடையுமே எடுத்திருக்கக்கூடிய பாக்ஸ் நம்பர்னு பார்க்கையில் வந்து 468, 714 பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பராக 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். 468 பாட்ஸுன்னு எடுத்திருக்கோம். 714 பாட்ஸுன்னு எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லையா வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே தான் நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லையா வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த ஒரு 4 நம்பர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லையா இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 94, 68, 17, 18, 50, 47ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையோடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவுக்கு தான் இந்த ஃபார்முலா மெத்தேடையும் நம்ம எப்போது எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணியும் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா எடுத்து மேட்ச் பண்ணி வைங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.